ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ரவிஷாலினிய தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆட சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ரொமான்டிக்கா கியூட்டா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்கவே அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கு. டான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாலினிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால அவ பேசாம ரூமுக்கு வந்துட்டு ரவி அவளுக்கு ரிங் போட்டு விட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க சிவா தான் நிக்கிறான். இவன் யாரு அப்படின்னா இவனை தான் இவ காதலிச்சிருப்பா. இவன் கூட தான் அவளுக்கு கல்யாணமும் ஆகுறதா இருந்திருக்கும். கரெக்டா கல்யாணத்தை அன்னைக்கு இவன் கல்யாண மேடைக்கு வராம இருந்திருப்பான். தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவ ரொம்பவே கதறி அழுதிருப்பா. அப்பதான் ரவி இவளுக்கு வாழ்க்கையும் கொடுத்திருப்பான். இந்த மாதிரி நிலைமையில இவனை இங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவனை பார்த்த உடனே நீயா எதுக்குற இங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகி கத்துறா. இந்த பாரிஷான் நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். எதுக்கு என்ன பார்க்க வந்த? எனக்கு நம்பு வச்சு கழுத்தெடுத்து வந்தானே நீ. கல்யாண மேடையில என்னை தனியா விட்டுட்டு போன உன்கிட்ட பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்துறா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த பாரு, நான் வேணும்னே கல்யாண மேடையில நான் வராம இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷனா இருக்கானே அந்த ரவி, அவன் தான் காரணம். அவன் தான் என்ன கிட்னாப் பண்ணிட்டான். அவனை அடையணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்றான். அதை கேட்டவுடனே இவளுக்கே ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்கா இருக்கு. இவன் உண்மையை சொல்றானா பொய்ய சொல்றானான்னு புரியாம அப்படியே அதிர்ச்சி ஆகி நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க பார்ட்டியில ஷாலினியோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். அவளும் ஷாலினியோட ரூம் பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. அவ கரெக்டா கதவை திறந்துட்டு ரூமுக்கு வந்துடுறா. ஷாலினிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. உடனே திரும்பி பாக்குறா. அங்க சிவா இல்ல, அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டான் போல. உடனே ஷாலினி கிட்ட எதுவுமே பேசாம அவ பாத்ரூமுக்கு ஓடி போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. ஐ திங்க் அவ பிரெக்னெண்டா இருக்கா போல. அவ ரொம்பவே பயத்துல இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோமே, இப்ப என்ன பண்றது தெரியாம அவ முழிச்சிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த சிவா ரொம்பவே நெருக்கமா ஷாலினிட்ட பேசிட்டு இருக்கான். நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா நீ என்னதான் உண்மையா காதலிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனை நீ டிவோர்ஸ் பண்ணிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ நீ இந்த மாதிரிலாம் பேசாத, இப்போ இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இப்ப நீயும் நானும் ஒன்னா இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும், இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேட்டி விட பார்த்துட்டு இருக்கா. அப்படி வேட்டி விடும்போது டக்குன்னு அது எல்லாத்தையுமே தூரத்திலேருந்தே ரித்விகா பாத்துடுறா. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. ஒரு வழியா சிவாவை அனுப்பி வச்சுட்டு அவ ரொம்பவே பதட்டமா இருக்கா. வெளியில வரா. அப்பதான் ரித்விகா கேட்டுட்டு இருக்கா. ஷாலினி என்ன நடக்குது? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ரூம்ல நீ சிவா கூட என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இன்னும் அவனை மறக்கலையா? உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீ அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஷாலினி எதுவுமே பதில் சொல்லாம நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே வந்துடுறா. அப்பதான் கவனிக்கிறா. அங்க கையில மோதிரம் இல்லைங்கிறத. உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அந்த மோதிரம் எங்க போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு வரும்போது டக்குன்னு அந்த ரூமுக்கு ரவி போயிடுறான். ஷாலினி எங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கும் போது அங்க அவன் ஷாலினிக்கு போட்டு விட்ட ரிங் கீழே கிடக்கு. இந்த ரிங் நான் இப்பதானே ஷாலினிக்கு போட்டு விட்டேன், இது எப்படி இங்க இருக்கு? அப்ப ஷாலினி எங்க போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஷாலினியும் அந்த இடத்துக்கு வரா. ஒரு மாதிரி சேடா இருக்கா. அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்ல, நான் என்னோட ரிங் நீ போட்டு விட்டீல, அது எங்க விழுந்துச்சுனே தெரியல, அதை தேடலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா எங்க இருக்குன்னே தெரியல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அந்த ரிங் எங்கன்னு எனக்கு தேடி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது என்ன சொல்ற ஷாலு, நீ ரிங்க தொலைச்சிட்டியா? இது மட்டும் உன்னோட வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா, அதுவும் உன்னோட அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ப்ளீஸ் ரவி, நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல, அது தெரியாம எங்கேயோ விழுந்துடுச்சு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அவளும் தெரியாத மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். அவகிட்ட என்கிட்டதான் ரிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும் இல்ல, சொல்லாம சும்மா தேடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ரிங் எப்படி கீழே விழுந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஷாலினி கிட்ட சிவா ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கும் போது அவளை புடிச்சு இவ தள்ளி விட்டுருப்பா. அப்பதான் அந்த ரிங் கீழே விழுந்திருக்கும். அப்ப அவ கவனிக்காம விட்டுருப்பா. சோ அததான் இப்ப ரவி எடுத்து வச்சிருக்கிறது தெரியாம இவ ரொம்ப அப்பாவியா அந்த மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்கா. சரிவா, நம்ம அப்புறம் தேடி
தேடிக்கலாம், கீழே ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போயிடுறாங்க. அங்க வந்து ரித்விகாவோட அப்பா இருக்கார்ல, அவரு வந்து நம்ம ரவியோட பிசினஸ் பார்ட்னர் இல்லையா, அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பையனை நான் சேர்த்தேன். இவன் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டிங் பண்ணியிருக்கான், நம்மளோட கம்பெனில வந்து நிறைய வந்து பணத்தை வந்து திருடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட காட்டுறாரு. அப்ப அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப ஷாலினி வந்து அழுதுட்டே சொல்றா, இல்ல என்னோட அண்ணன் வந்து இப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி அவரு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இங்க ரூமுக்கு வந்த உடனே ஷாலினி வந்து அழுது கெஞ்சிட்டு இருக்கா, இந்த பாரு ரவி, என்னோட அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அவர் ரொம்பவே நல்லவர், அவர் இந்த மாதிரிலாம் வந்து போய் அடுத்தவங்க பணத்துக்காக ஆசைப்படவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவ எவ்வளவுதோ சொல்லி புரிய வைப்பா. எனக்கும் தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுவும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதோட தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா, அதனால அவன் நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் வந்து கிளம்புறா. அப்பதான் வந்து 2 பேரும் ஒன்னா வந்து பெட்ல படுக்க முடியாதுல்ல, அதனால அவ வந்து தலைவாணியை தூக்கிட்டு சோஃபா கிட்ட போய் படுத்து பாக்குறா. ஆனா அவளால அங்க தூங்கவே முடியல. அப்பதான் வந்து ரவி வந்து சொல்றா, என்ன நீ வெறும் தகாணி மட்டும் வச்சிருக்க, இந்தா நான் வந்து உனக்கு பிளாங்கெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஆமா, நான் எதுக்கு இங்க படுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்க் போட்டு பார்க்கலாம், அதுல வந்து எது யாரு ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஒருவேளை நான் ஜெயிச்சா நான் தான் வந்து கட்டல்ல படுப்பேன், ஒருவேளை நீ ஜெயிச்சா நீ படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு ஷாலினி தான் வந்து டாஸ் போடுறா. அதுல வந்து அவ தோத்துடுறா, ரவி தான் ஜெயிக்கிறான். பாத்தியா, நான் தான் ஜெயிச்சேன், நீ போய் கீழே படு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, ஓகே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சலிச்சுக்கிட்டு போய் கீழே போய் படுக்கிறா. அவளுக்கு வந்து அங்க தூங்கவே முடியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஷாலினி, நீங்க வந்து படுத்துக்க, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்றா. இல்ல நீ வா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னோன்னா அவளும் வந்து கட்டல்ல போய் படுத்துக்கிறா. அப்போ வந்து இவனை பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவன் ரொம்ப நெருக்கமா வந்து இவ கூட டான்ஸ் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு அவனை பத்தியே யோசிச்சுட்டு அந்த சைடு திரும்பி படுத்துட்டு இருக்கா. இவன் வந்து நினைச்சுக்கிறான் இவ தூங்கிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டா 12 மணி ஆனவன கதவை லாக் பண்ணிட்டு கீழே போறான். இவன் வந்து எங்க போறான் இந்த நேரத்துல அப்படின்னு டவுட் பண்ணிட்டு அவளும் வந்து அவன் பின்னாடியே போறான். இங்க வந்து வெளியில வந்து ஷாலினியோட தங்கச்சி நிஷா இருக்கால, அவ வந்து என்ன பண்றா, அவனோட காதலன்ட்ட தான் பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன வந்து நீ வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் போது, நான் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து உன் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன், இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி இவளை கழட்டி விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அப்படியே அழுது பேசிட்டு இருக்கா. அவ பேசிட்டு வரும்போது ரவி வந்து பாத்துடுறான், என்னம்மா இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அப்ப வந்து இவன் வந்து ரவியை கொஞ்சம் கூட மதிக்காம ரொம்பவே திமிரா வந்து கை நீட்டி பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே மேல மாடியில இருந்து ஷாலினியும் பாத்துடுறா. உடனே வந்து அவகிட்ட போய் திட்டிட்டு இருக்கா, நீ என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ரவியை வந்து எதுக்கு அப்படி மரியாதை இல்லாம பேசுற, அவன் நல்லதுக்கு தானே சொன்னா அப்படிங்கிற மாதிரி இவளும் பேச, இவளுக்கு வந்து ஷாலினியை வந்து சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணாத, உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளு திமிரா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஷாலினி வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில நடந்து வரும்போது அவகிட்ட உன்னோட அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் பயந்துட்டு ஓடி போய் பாக்குறா. போலீஸ்லாம் வந்து அவ அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே இவ அழுது கெஞ்சுறா, ரவி இந்த பாரு, உனக்கு நல்லாவே தெரியும்ல என்னோட அண்ணன் வந்து இந்த தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என் அண்ணனை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கா. அதே மாதிரி போலீஸ்டையும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது பேசிட்டு இருக்கா. அப்போ ரவி எதுவுமே சொல்லாம அமைதியா தான் நின்றுட்டு இருக்கான். கரெக்டா வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவி சொல்றான். என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.